நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பழனிசாமியின் பரம பக்தனாகிய எங்களின் வணக்கம். வணக்கம். அதாவது என் தலைவன் வந்து திருவாரூர்ல வந்து நாத்தெல்லாம் நட்டுட்டு இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு விவசாயி, அதனால வந்து இதெல்லாம் மண்ணு அப்படின்னு இருக்காரு. நானும் விவசாயி தான், நான் இன்னமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காரு. இவர் இன்னும் என்ன வேணா பேசுவாரு. நான் விவசாயி, அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி தான் தலைவர் பேசுவாரு. தலைவன் வந்து இந்த நாத்துலாம் நடுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அவரு அந்த வரப்புல வந்து நடந்து வரும்போது கேமராமேன்ஸ் வந்து, சார் வாங்க சார், இங்க நில்லுங்க சார், பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, காலுக்கு மட்டும் ஒரு கால் ஷாட், அதாவது போட்டோ ஷூட் நடத்துறாருங்க. அதாவது இதுல நீங்க வந்து எங்க இத பாக்கணும் அப்படின்னா, இவரோட குருநாதர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஓ ஹமாரா தேஷ் ஹே மோடிஜி, அவர்கிட்ட இருந்து பாக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏர்கிராஃப்ட் சொருகுச்சுல, அப்ப பாத்தீங்கன்னா இவர் மட்டும் இங்க கீழ இருந்து தெரியுறாரு. அந்த கேமராமேன் எடுத்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் படுத்திருக்கணும், படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி படுத்திருக்கணும். இவருக்கு படுக்கல, கொஞ்சம் குமிஞ்சு போறாங்க. அதோட இவரும் குமிஞ்சவர் தான், கேமராமேனும் கொஞ்சம் குமிஞ்சு வைக்கிறாரு. தப்பு இல்ல, பாத்துக்கலாம். ஓகே தலைவா. தலைவன் வந்து திருவாரூர்ல வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து திமுக மேல வந்து அடுக்கிட்டே போறாரு. முக்கியமா பார்த்தனா வந்து திமுக வந்து விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணல, நான் தான் விவசாயிகளுக்கு வந்து கலப்பு நட்டி நாத்துல நட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற அளவு பேசுறாரு. 8 வழிச்சாலை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விவசாயி வயிற்றுல எல்லாம் அடிச்சு போடுங்க சார். நீங்க வந்து இதே வார்த்தைய நீங்க உங்க ஊர் பக்கம் பேசிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன வேட்டி கிழிச்சிட்டு ஓட விட்டுருப்பாங்க, வேற ஒன்றும் ஆயிருக்காது. 2 நாளா வந்து டெம்போல சுத்திட்டு இருந்தாரு திமுக தலைவர் வந்து. சுந்தரா டிராவல்ஸ் கிண்டல் பண்ண உடனே இன்னைக்கு பார்த்தா வந்து மறுபடியும் வந்து பஸ் தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல போனா, திமுக தலைவர் வந்து என்ன சுந்தரா டிராவல்ஸ்ன்றாரு. ஏழை விவசாயி மகன், அதுதான் வாங்க முடியும். எப்படி 2 கோடி ரூபாய்க்கு பஸ் வச்சிருக்கிறவன் ஏழை விவசாயி மகன். ஏங்க பஸ் 2 கோடியே அவருக்கு? அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கேஸே பார்த்தா பல கோடிக்கு இருக்கு, கோடிகளுக்கு இருக்கு. இல்ல நான் இருந்தாலும் ஒரு பொது வெளியில போய் என் பேக்கெட் ஃபுல்லா நான் ஒரு 10 கோடி பணத்தை வச்சுட்டு வெளியில போய் என்கிட்ட 1 ரூபா இல்லைங்க, டீ ஃப்ரீயா கொடுக்குறீங்களான்னு கேட்டா செருப்பால் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயா, நீ ஒரு கட்சிக்கு தலைவன், நீ வந்து பார்கின் பண்ணி வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி என்ன பண்ண போற? உச்சந்தலையில் நங்கு தேய்ச்சிட்டு குற்றாலத்துல ஒரு குளியல போட்டு கிளம்ப போற, அவ்வளவுதான். இதுல வேற நான் ஏழை விவசாயி மகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருட்டுலாம் உருட்டி இருக்காரு. அதாவது என்ன சொல்லணும்னா, ஏழை விவசாயி மகன்கிட்ட தான் வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். 2 கோடி ரூபாய்க்கு பஸ் கிஸ் எல்லாம் வாங்குவாங்க, அதுவும் புது பஸ். விவசாயின்றாரு, சொந்த நிலத்துல வந்து விவசாயம் பண்றேன்றாரு, ஏக்கர் கணக்குல வந்து சாகுபடி பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு. இவ்வளவு பண்ணிட்டு வந்து எங்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொல்றாரு. என்ன பழனிசாமி சார் நீங்க? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மாடு தேசிய மாநாடுன்னு ஒருத்தர் பேசினார் இல்லையா? ஆமா. அதுல வந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணி விவசாயம் பண்ண போறோம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி சேலத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரே வந்து அமெரிக்காக்காரனே வந்து ஃபுல்லா மிஷினை போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சொல்றேன், ஏழை விவசாயி மகனும் 2 கோடி பஸ் வச்சிருக்கானா, அப்ப அந்த லெவல்ல பண்ணாதானே முடியும். தலைவா, 19 வந்து நம்ம வந்து பஸ் வந்து 2 கோடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து வாடகை பஸ்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி வாடகை பஸ் வந்து அவங்க பையன் மிதுன்ற ஒரு பேர்ல இருக்கு. அப்படியா? ஆமாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் மிதுன்ற ஒரு பேர்ல இருக்கு. இதுல இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, வாரிசு அரசியல் ஊர் ஃபுல்லா பேசுறவரு அவர் பையனையும் களத்துல இறக்க போறாருன்ற ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாப்பா, நான் கூட இந்த கோவில் கூட்டு போகும்போதெல்லாம் பின்னாடியே வந்து பரிவட்டம் கட்டி அப்படியே வரதெல்லாம் பாத்துருப்பீங்க. அவங்க சைட்ல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. வெள்ளவே டிக்கெட் அப்படின்ற மாதிரி பாட்டுலாம் போட்டு பிஜிஎம் எல்லாம் போட்டு வீடியோ போடுறாங்க. சோ அப்ப வந்து நீங்க சொல்றலாம் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன்லயே சீட்டு கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். அப்ப கொடுத்தாலுமே வந்து கூட இருக்கவங்க எல்லாம் என்ன விட்டுருவாங்களா? அப்படி அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அவங்க வந்து யாருக்கு வேணாலும் வந்து அந்த ஒரு அயன் ஹேண்ட் அல்லவா இப்பொழுது. இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க கட்சிக்காரங்களுக்கே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால அதை பத்தி பிரயோஜனம் இல்லாம இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில வந்து வாரிசு அரசியல் எப்படி தெரியுமா இருக்கும்? யாரெல்லாம் வந்து வாரிசா வராங்களோ அவங்க வந்து சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டியிட மாட்டாங்க. முதல் தடவையா பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்சிக்குள்ள வருவாங்க. அந்த கட்சியோட வரலாறு தெரியும் அல்லவா நம்மளுக்கும்? அதேதான். சரி தலைவா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பச்சை கலர்ல வந்து இந்த மெழுகுவர்த்திலாம் ஏற்றிக்கிட்டு ஏதோ நடப்பயணெல்லாம் மேற்கொண்டாரு. என்னத்துக்கு? அதாவது சரி ஓகே, கோயிலுக்கு போயாச்சு, பரிவட்டம் கட்டியாச்சு, இந்து மக்கள் எல்லாம் வந்து கவர்ந்தாச்சு. கிறிஸ்துவ மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, சிறுபான்மையினர் வாக்குகள், அதையும் வந்து சிந்தாம சதராம வாங்கணும்ல, அரவணைச்சு போயிடும் அப்படின்னு இருக்காங்கவா? வாங்குவாரெல்லாம் தெரியல, பட் ஆனா அந்த மாதிரி ஒரு ஷோவாவது காட்டணும்ல, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தேன். அதாவது சர்ச்சுக்குள்ள வந்து என்ன Z+ செக்யூரிட்டி புடைசூழ வந்து உள்ள போனாரு. சரி இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களும் வந்து சரி வாப்பா எல்லாருமே வர்றதுதான், நீயும் வந்து கும்பிட்டுட்டு போ மாதவ அப்படின்ற மாதிரி வரவேற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாக்கா மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பா இருக்கும். கஜா புயல்ல என்னென்ன பண்ணீங்கன்றது அங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது தன்னார்வலர் வந்து பல பேர் வந்து அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வந்து ஃபுட்டு பொருட்கள் எல்லாமே அனுப்பிச்சு விடுவாங்க. இவங்க வந்து அந்த வண்டியை பேரிகார்டு போட்டு நிறுத்தி ஸ்டிக்கர் ஒட்டி நான் தாண்டா கொடுப்பேன் கிளம்புறான்னு சொன்னவர் தானே நீங்க. ஏங்க அந்த வண்டியில எல்லாத்தையும் இறக்கி விட்டுறாங்க, டிரைவர் மட்டும் இருங்க போதும், மத்தபடி எங்க ஊர் எங்க கட்சிக்காரங்க தான் வந்து 2 பேர் வண்டிக்கு ஏறுவாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க எல்லாம் கிளம்புங்கப்பா அப்படின்னு செஞ்சவங்க தான் அதிமுக. அதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க மக்கள். இதுல இதுக்கு அடுத்து ஒரு பெரிய காமெடி என்னன்னா வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. சுகாதார இதுக்காக வந்து சுகாதாரம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அதை எடுத்து அதுக்காக வந்து அரசை எடுத்து போராடுறாங்க. கண்டிப்பா அன்னைக்கு ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து பலமா இருக்கு. ஆனா அதையும் மீறி எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா நம்ம ஸ்னேக் பாபு காமெடி தான் ஞாபகம் வருது. கொசு மருந்து வந்து வண்டியில வந்து கொசு மருந்து அடிச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல வந்து நம்ம மோடிஜி மாதிரி கூட்டி போட்டோ எடுக்க போறாரா? எங்க வழக்கம் போல வந்து இவரும் வந்து அவர் பாடியில வந்து 4 போட்டோ ஷூட் வைக்க போறாரு. திமுக வந்து எதிர்த்து வந்து 4 வார்த்தை பேச போறாரு. இது வந்து டெம்ப்ளேட்டா வந்து வச்சிருக்காங்க. அந்த கட்சி ஆட்களை வந்து குஷிப்படுத்தனாலவா கட்சி ஆட்களையும் வந்து குஷிப்படுத்தணும், மக்களுக்கும் ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் நாங்களாம் இருக்கும் காட்டணும்ல. இன்னொரு விஷயங்க, இவர் வந்து நேத்திக்கு வந்து போற போக்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சி வந்து எங்க கூட்டணியில வரப்போகுது அப்படின்றாரு. எங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மிகப்பெரிய கட்சினா 2 தான். ஒண்ணு வந்து திமுக, இன்னொன்னு அதிமுக. இவங்க தான். நீ தான் தமிழ்நாட்டுல வந்து 2வது பெரிய கட்சி. மிகப்பெரிய கட்சியில வேற யாரு இருக்கா? புதுசா வர்ற கட்சியில உனக்கு மிகப்பெரிய கட்சி ஆயிடுவாங்களா? உண்மையை சொல்றவங்க வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. தானே தான் கட்சி வந்து வழி இழந்துருச்சு அப்படின்றத ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். இன்னொன்னு சொல்ல போனோம்னா அப்படி ஒரு கட்சி கிடையாது தமிழ்நாட்டுல. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே தான் பெரிய கட்சிகள். இதை விட்டா வந்து டிஎம்கே வந்து சேர போறது கிடையாது. நம்ம நீ அது கேட்கணும்னா வேற மாதிரி தான் கேட்கணும். அது நல்லா இருக்காது. என்ன சொன்னாலுமே வந்து சாதாரண மக்களை நம்மளுக்கே வந்து ஒரு கோபம் வருது. அதாவது இங்க தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான். அதுல வந்து திமுக பெரும்பளவு பங்கு இருந்தாலும் ஒரு கொஞ்சமாவது அதிமுகவும் இருக்கு. நீ வந்து அதையுமே வந்து பாஜக கூட அடகு வச்சுட்டு வேற எந்த கட்சி தான் இவர் பெருங்கட்சின்னு சொல்றாரு எனக்கு தெரியலையே. இவர் வந்து இந்த கட்சி ஆட்களுக்கே வந்து இவர் வந்து சாதாரணமா தான் நினைக்கிறாரா? அவரே அவர் சாதாரணமா தான் நினைச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டே இருக்கிறது தான் கொஞ்சமாவது எதிர்கட்சியா நடந்துக்கையா அப்படின்னு சொல்றதுதான். அது எப்ப வந்து நடக்கும்ன்றது அவங்க கட்சிக்காரங்களுக்கே இப்போ வரைக்கும் தெரியாம இருக்கு. பட் பாப்போம். 2026 எலெக்ஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் நினைக்கிறேன். மாதங்கள்லாம் இருக்குது. மேற்கொண்டாரு. ஃபுல் கண்டென்ட் இருக்கு. வச்சு செய்வோம். தலைவா, அடுத்து பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து 2வது வந்து மாநில மாநாடா நடக்க போதா. அதுக்கு வந்து பூஜை எல்லாம் போட்டாங்க. அது வந்து போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தி போட்டிருக்காங்க. அதுல நடந்த காமெடி திருமணம் மாதிரிலாம் வந்து ஒரு போட்டோ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. புசி ஆனந்த் வந்து காலை மடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி. இதுல கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் தான் பாத்தீங்கன்னா எல்லா டிவி சேனலுக்கும் போயிட்டு இது கொடுத்துட்டு இருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அதுவும் தெளிவா தான் கொடுக்குறாருன்னு பார்த்தா இல்ல, என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதையே திருப்பி பேசிட்டு இருக்காரு. அதாவது திமுகவும் பாஜகவும் ஒன்னா, அதிமுக வேறையா. ஏங்க பாஜக அதிமுக தாங்க ஒன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்ல இது வந்து வேற கூட்டணி, அது வந்து வேற கூட்டணி. டேய், உனக்கு கேள்வி புரியுதா இல்ல பதில் தெரியலையா? தெரியலன்னு சொல்லி எந்திச்சு போ அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்கறவனே அசர் அளவுக்கு ஒரு பதில் சொல்றதுதான் வந்து இது. இன்னொன்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குற மக்கள் எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா உனக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கணும், இல்ல உனக்கு எழுதி கொடுக்கறவன்ட்டையாவது கேட்டு வந்து பேசணும். அதுக்கும் வக்கீல் அறிவாளியா இருக்கணும், இல்ல கூட இருக்க அறிவாளி கூட்டமா வச்சிருக்கணும். ஓகே, நீ வந்து மொத்தமே தற்கொலை கூட்டமா வச்சிருக்கேன். இன்னொன்னு நல்லா பேசட்டுங்க, விடுங்க. பேசதான் கட்சியோட அவன் பேசதான் ஒரிஜினாலிட்டி வெளில வரும். இன்னொன்னு மக்களுக்கு புரியும். ஓ, இவன் இவ்வளவு தற்கொலையாதான் உண்மையிலேயே இருக்காங்க போல அப்படின்ற விஷயங்கள்லாம் புரிய வரும். நல்லாவே பேசட்டுமே. தலைமை சரியா இருந்தா எல்லாமே சரியா தாங்க இருக்கும். தலைமைக்கே வந்து இயக்குனர்கள் எழுதி கொடுத்து இந்த நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. சரி, இப்போ வந்து கட்சியை வளர்க்கறதுக்காக வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு வந்தாரு. அவர் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஓய்வுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஓய்வுன்னு சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல எனக்கு வேலை இருக்கு, இந்த ஊர்ல வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது, வந்து ஒன்ன வச்சுட்டு எல்லா டீமும் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. நீ வந்து நான் எழுதி கொடுத்தீங்க ஒழுங்கா பேச மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வளருவ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்ணா. குறிப்பா சொன்னா நீ சேர்த்து வச்சிருக்க ஆளுங்க எனக்கே வந்து பாடம் எடுக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து ஹைட்டா வரான், நான் சொல்றதை கேளுங்கன்றான், இன்னொருத்தன் குண்டா வரான். அந்த அளவுக்கு இருக்குது. அது கர்ணன் எப்படி வந்து கவச குண்டலத்தோட பிறந்தாரோ அந்த மாதிரி இவன் வந்து பேனாவோடய பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பேனா தாண்டி உனக்கு ஆப்பையா வைக்க போகுது கடைசியில அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேத்து வந்து புசி ஆனந்துக்கு பிறந்த நாள். அப்படியா? நேத்து புசி ஆனந்த் அவருக்கு பிறந்த நாள். இதுல என்ன ஒரு காமெடினா, நல்ல ஹைவேஸ்ல அப்படி படையப்ப பாட்டுலாம் போட்டு கார்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டா டோல்கேட் கிட்ட நிறுத்தி வெற்றி வாள் வந்து கொடுக்குறாங்க. அந்த கத்தி கடப்பால அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்த ஒருத்தர் பேக்ரவுண்ட்ல நாளைய முதலமைச்சர் வாழ்க அப்ப அந்த கட்சியில வந்து கொஞ்ச நாளைக்கு இவரே வந்து எங்க தளபதி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சி புசி ஆனந்த் தான் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அந்த கட்சியில புசி ஆனந்த் வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு கால் தூசி கூட பெறாது வந்து அவங்க கட்சியோட தலைவர்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் வேலை ஏங்க
வெளியில வரணும், வெளியில வரணும்ன்றதெல்லாம் வேற. இன்னொருத்தன் டைப் பண்ணதை படிக்காம கூட போஸ்ட் போடுறதுக்கு பேர்லாம் எங்க ஊர்ல வேலை கிடையாது. ஆக்சுவலி அந்த ஐடி வந்து அவர் வச்சிருக்காரா, போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பாக்குறாரான்றது நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தன் உயர்ந்த மனிதன், அவன் பாக்குற வேலைதான் இதெல்லாம். நான் இப்பவும் சொல்றேன், அண்ணே இது நமக்கு வேண்டாம் அண்ணே, இவனை நீ வச்சிருந்தீனா முன்னேறவே முடியாது. இளவு யார வேணா வச்சுக்கனே, அவன் மட்டும் வேணாம். புசிட்ட கொடுத்துறேன், அவர் பாத்துக்குவாரு. அவர் தான் வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய வேலைகளை மக்கள்கிட்ட கொண்டு போறாரா இல்லையோ, கட்சியில இருக்க எல்லார்கிட்டயுமே வந்து நீட்டா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கிறாரு, ஃபேஸ்புக் குரூப் ஒன்று வச்சுக்கிறாரு, எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்த்துறாரு. அதெல்லாம் வந்து இல்லைன்னு நம்ம தப்பு சொல்லவே முடியாது. மெயினா ஒண்ணுதான், இந்த சனி உனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், முதல்ல அந்த சனி கழட்டி விடு. இந்த சிடிஆர் வந்து பக்கத்துல கூட சேர்த்துக்காத, அது மிகப்பெரிய ஒரு சனி. ஏன்னா அதோட வரலாறுகள்லாம் உனக்கும் தெரியும், அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே, அடுத்த டாபிக் போவோம். தலைவா, இந்த கூத்துகளுக்கு நடுவில் வந்து அதாவது பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா வந்து இது வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் வந்து எங்களோட தலைவரான ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வந்து இங்க இருக்கிறவங்க வந்து மாத்தி பேசினா வந்து அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது, நான் வந்து ஒரு உண்மை தொண்டன், அவர் சொன்னதை நான் சொல்லியே ஆகும். இது வந்து கூட்டணி கட்சி தான் கூட்டணியில வந்து விரிசல் ஏற்படுத்த என்னென்னலாம் பல்ட்டி அடிக்க முடியுமா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ அவரால் முடிஞ்சது அது அட்லீஸ்ட் வந்து பதிவு பண்றாரு. இதை விட சில காமெடிகள்லாம் இருக்கு. என்னன்னா இந்த ஊடக பிராத்தல் கும்பல் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ இவர் ஒரு ஊடக பிராத்தல் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, செல்வ பெருந்தகை அவரை பார்த்து வந்து கேட்கிறாரு, உங்க தலைவரை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, நீங்க எப்படி அந்த கூட்டணியில இருப்பீங்க அப்படின்றப்போ இவர் வந்து இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி, ஆடு நிலையுதுன்னு உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அப்படின்ற மாதிரி போற போக்குல சு அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் உன்னோட இடம். ஆடு எதுக்குங்க நினைக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற பிரச்சனை தாங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை தாங்க. அது வந்து அவர் வந்து மாநில தலைவரே கிடையாது, ஓகேவா? அவர் வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாதான் வந்து ஏதோ கொஞ்ச நெஞ்சமாவது அவருக்கு வந்து ஓட்டு கிடைக்கும். இந்த எலெக்ஷன் நிப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. இவர் அதையும் வந்து கழட்டி விட்டு என்ன பண்ண போறாரு? இல்ல, இது இப்ப வந்து வெளியில பேசுறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அண்ணே நான் ஒரு சாதாரண மனுஷன் நீட்டாதீங்கன்னு சொன்ன மனுஷன் தான், நம்ம பேச வேணாமே, விட்டுருவோம். சரி, ஓகே, தேவையே இல்ல, டாபிக்கே நம்ம வேண்டாம். கீழடி அகலரட்சணத்துல அதுல வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணக்கூடிய அந்த இயக்குநர்கிட்ட வந்து டைரக்டர் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. சரி, என்னங்க மாத்தி கொடுக்கணும், ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம்னா அதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, இல்ல நம்பர் ஏதாவது திருப்பி போட்டணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இல்ல நீங்க வந்து வருஷத்தையே மாத்தி கொடுங்க. இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். ஏன் இது வந்து ஃப்ரார்ஜரிங்க, நான் வந்து அகலராட்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா இதெல்லாம் 19 நாளாக வந்து இயர் போட்டுக்கல, அது இருக்குன்னு ஒரு படிநிலை இருக்குது. அந்த கிராஃப் படி தான் வந்து அளந்து பார்த்து அது ஆராய்ச்சிலாம் பண்ணி தான் வந்து வரையறது தான் நான் வந்து இயர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வருஷத்தை மாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் அது வந்து என்னால் முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஏதாவது அதில் இப்பு விட்டுருக்கு, இம்மு விட்டுருக்கு, புள்ளி வைக்க கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. நாங்கள் ரெகுலராக கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் குழந்தை டேட் ஆஃப் பர்த் மாற்ற சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்க போனால் ஆக்சுவலாக ஒன்றிய அரசுக்கு வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டு மேலே வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, நீ ஆல்ரெடி தமிழ்நாடு நல்லா வளர்ந்துட்டு இருக்க, இதில் நீ உன்னை வந்து பெருமை சொல்ற அளவுக்கு நீ 5000 வருஷம் 6000 வருஷம் நீ போகும்போது அப்ப எங்களுடைய அவாலா கோச்சுக்குவா இல்லையா? அவாஸ் எப்படி வந்தான்ற இதெல்லாம் வந்து வெளியில வந்துரும் இல்லையா? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க, இந்த மொழி வந்து எவ்வளவு வருடங்களுக்கும் கடந்து நிக்குது, அதெல்லாம் என்ன மாதிரி நாகரீகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றலாம் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவளுக்கு பிரச்சனை வரும், அவளோட ஓட் பேங்க் அடிபடும், எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம வெறும் கீழடின்னு நம்ம பாக்குறோம். இதுல தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அவளுக்கு அவ்வளவு டவுனும் ஆகும். ஆமா, இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து சும்மாலாம் கீழடி வந்து இது பண்ணல, இந்த கீழடி வந்து எதுக்கு செலக்ட் பண்ணோம், எப்படி செலக்ட் பண்ணோம், எப்படி எத்தனை கட்ட அகலராய்ச்சி பண்ணோம் அப்படின்லாம் வந்து தெளிவா தான் எழுதி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபண்டு கொடுங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுல வருஷம் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்து இது பண்ணோம் அப்படின்னு மேல வந்து கப்சிப்னு அமைதியாயிட்டாங்களாம். அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆய்வாளர் ஒண்ணு இதை வந்து சும்மா பண்ணல, போய் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிட்ட இடம் கேட்கிறாரு. நான் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு குத்தை குட்டேன், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி இவ்வளவு பண்ணி தமிழ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இனி இவர்கிட்ட வந்து நீ இந்த ரிப்போர்ட்டை மாத்தி கேட்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். இதுக்கு வந்து கண்டிப்பா ஒன்றிய அரசு அனுபவிச்சேதான் ஆகும். ஏங்க அந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு பாயோட இடம், ஓகேவா, அவர் வந்து அவர் லேண்ட்ல வந்து ஏதோ ஒன்று தோண்ட போய் இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்து இதுல இந்த மாதிரி வந்து அகலராய்ச்சி செலவு பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு தாராளமா நீங்க மொத்த நடத்தையும் கூட எடுத்துக்கங்க. அந்த பக்கம் வந்து தோப்பு தோட்டம்லாம் இருக்குது, தென்னமரம்லாம் இருக்காது, மொத்தத்தையும் கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசு சொல்லியிருக்காருங்க. அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மொழிப்பற்று இருக்கு, இனப்பற்று இருக்கு. இவனுங்க என்ன பண்றாங்க என்னன்னா ஜீர்ணிக்க முடியல, வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப வரைக்குமே நம்ம கிட்ட இருந்து எடுத்த பொருள்கள் எல்லாம் மைசூர்ல தான் இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவங்க ஒப்படைக்கல. சோ அவங்களால ஜீர்ணிக்க முடியல. என்னடா தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒன்னாவே இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் வந்து அவரோட இடத்த கொடுக்குறாங்கிறாரு, அங்கிருந்து இவங்க தோண்டி கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. மெயின் வந்து நான் இப்பயும் சொல்றேன், நிம்மி மேடம் வந்து அங்க இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல பிறந்தமேன்ற ஒரு சின்ன கேட்டசிக்காகவாவது
ஒரு இது பண்ணலாம், வேற ஒண்ணும் இல்ல. பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டியை உயர்த்துவாங்க, அவ்வளவுதான். நீ எப்படா உயிரோட இருக்க இன்னும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க கண்டிப்பா பேசதான் போறாங்க. இனி பாப்போம், போக போற நாட்கள்ல அரசியலும் தமிழ்நாட்டை இன்னும் அவங்க எவ்வளவு இது பண்றாங்க என்ன ஏதுன்றதுக்கெல்லாம் மக்களும் பதில் சொல்லுவாங்க. நாங்களும் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நானும் மதுரக்காரன் தான்டா.